அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எதிர்பார்த்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கைதுக்கு அப்புறம் திமுகலேருந்து வந்திருக்க பல்வேறு வகையான கண்டனங்கள். ஒருத்தர் பிரஸ் மீட்டுன்னு கூட பார்க்காம வார்த்தையெல்லாம் விட்டுருக்காரு. அவர் யார், என்ன, ஏது அப்படின்ற விரிவா நம்ம பேச போறோம். அடுத்தடுத்து இந்த வழக்குகள்ல என்ன நடக்க போகுது? அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியில வந்துருவாரா? இல்ல அப்படியே உள்ள போயிருவாரா? அப்படின்ற விஷயம். ஏவா வேலுவுக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி வெளியில வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பேச போறோம். சேனலை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிருங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணிட்டாங்க. இது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு செய்கை அப்படின்றது நடந்திருக்கு. அவர் வண்டியில் ஏற போனவரை கையை பிடிச்சி இழுத்து, வண்டியிலலாம் நீங்கள் ஏறக்கூடாது, நாங்கள் உங்களை கைது பண்ணிட்டோம், நீங்கள் எங்களுடைய தான் ஜீப்பில் வரணும்னு சொல்லிட்டு கரெக்டான அந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. காரணம் நம்ம காலையில் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். இன்றைக்கி இந்த விஷயம் அப்படின்றது பரவலாக வந்து திமுகவினரிடையே ஒரு பக்கம் பயத்தையும் இன்னொரு பக்கத்தை நடுக்கத்தையும் கொடுத்துருக்கு. இதுக்காக பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் கண்டனத்தை தெரிவித்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டன வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னா, அழிவின் ஆரம்பம் இது, ஆணவத்தில் ஆடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உதயநிதி, கனிமொழி நிறைய பேர் வந்து இன்னைக்கு இதெல்லாம் வந்து தப்பு, இதெல்லாம் வந்து இப்படிலாம் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வரிஞ்சு கட்டிட்டு வந்திருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆபாசமாக வந்து முதல்வரை உரிமையில் பேசி ரொம்ப மோசமான விஷயத்தில் பேசியிருக்காரு. இதை நம்ம ஏற்கனவே தெளிவாக பார்த்துட்டோம். நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகுது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் பயந்து போய் முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணுறாரு. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆயிடுச்சு, கைது பண்ணிட்டாங்க. இதுக்கும் நீதிமன்றத்துக்கும் தான் சம்மந்தமே தவிர இதுக்கும் தமிழக அரசுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை அப்படின்றது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். இவங்க இத்தனை வருஷமா அரசியலில் 75 வருஷம் வாழமர கட்சின்றாங்க, நமக்கு தெரியல. ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கைதும் கண்டனம் தெரிவிக்கணுமேனு சொல்லிட்டு RS பாரதி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் ஒரு குழந்தையெல்லாம் வந்து இப்போ எக்ஸாமில் ஒரு குழந்தை பார்த்து எழுதிருச்சுன்னா நம்ம மிஸ் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ் இவனும் இல்லை மிஸ் இவனும் தான் பார்த்து எழுதுனா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி குழந்தைங்க சொல்லும்ல, அந்த மாதிரி கரூர் பிரச்சனை இழுத்துட்டாப்புல RS பாரதி அவர்கள். ஆதவ் அர்ஜுனா A1, புஷி ஆனந்த் A2, நம்மளுடைய தமிழக முதல்வரும் இதில் வந்து அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் வராருன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான விஷயங்களை பேசியிருக்காரு. முதல்ல ஒருத்தர் அக்யூஸ்டுன்னு சொல்கிறதுக்கு, குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நீதிமன்றம் இருக்கே தவிர இவங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து இவர் A1, A2, A3ன்னு சொல்கிறதுக்கு வேலை கிடையாது. RS பாரதி அவர்களுக்கு நம்ம கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கரூரில் நடந்த சம்பவத்தப்ப நாங்கள் மட்டும் விஜய் அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணி தூக்கி உள்ளே போட்டிருந்தோம்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்னெல்லாம் பண்ணுனா, இன்னைக்கு கர்மா அப்படின்றது சும்மா விடாது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா எல்லா விஷயமும் இன்னைக்கு வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமா அந்த கனவு இன்னைக்கு 55 நாள் ஆகுது ஆட்சி எடுத்து, என்னாச்சு இன்னும் கரூருக்கு போலையே, என்னாச்சு அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன வரலன்னு சொல்லி வரிசையாக வந்துகிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து இன்னைக்கு திமுகவுக்கு வந்து அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. ஏவா வேலு விஷயத்தை காலையில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் சம்மனுக்கு ஆஜர் ஆயிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருக்காரு. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது பண்ண கையோட SP அலுவலகத்தில் 2 மணி நேரம் அவருக்கு வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு. 2 மணி நேரம் விசாரணை அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. சும்மா ஆபாசமா பேசியிருக்காரு, ஒரு அவதூறு வழக்கு, தூக்கி போட்டு முன்ஜாமீனை கொடுத்து வெளியில தள்ளு, இதுதான் நார்மலா நம்ம பேசுவோம். ஆனா 2 மணி நேரம் அதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு யோசிக்கும் போது அவர் மேல பதியப்பட்ட வருமான வரித்துறை வழக்குக்கான அனைத்து ஆதாரங்களும் இன்னைக்கு காவல்துறை கையில இருக்கு. நம்மளுடைய தமிழக முதல்வருடைய டேபிள்ல இருக்கு. ஆல்ரெடி ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்கிட்டாரு. ஏன்னா இவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அப்படின்றனால இவரை கைது பண்றதுக்கு ஆளுநர் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்ற ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அனைத்து ஃபார்மாலிட்டிக்ஸும் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு இவங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் வந்து முடிச்சு வச்சுட்டாரு ஆல்ரெடி நம்மளுடைய முதல்வர். அப்போ இன்னைக்கு வந்து ஆதாரம் அடிச்சு தூக்கி உள்ளே போடுறது அப்படின்றது தான் பாக்கியாக இருந்துச்சு. இந்த விஷயத்தில் சிக்கிட்டாப்ல. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அமைச்சர் சரத் அவர்களுடைய அந்த போதை மாத்திரை வழக்கில் எல்லாருமே வந்து போராடி இருப்பாங்க. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இந்த மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, ஏன்னா இன்னும் அவங்க மேலெல்லாம் அந்த வழக்கு பாயலை. அதே இது பாருங்க, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேருவை நீங்கள் வெளியில் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இதுதான் காரணம். அவங்க அன்னைக்குங்கே கைது பண்ணிட்டு அவங்களுடைய வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முடிச்சு வைக்க வேண்டியது தான் வந்து வரிசையாக வர்ற விஷயம். ஏன்னா இந்த அரசியலை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதுக்கு பேர் அரசியல் ஸ்ட்ராட்டர்ஜின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே அவதூறு வழக்கில் கைது பண்ணிட்டாங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் இந்த மாதிரி ஒரு வழக்கை போட்டாங்க. இந்த வழக்குங்களை அடுத்து என்ன தான் ஆகும் அப்படின்னு நீங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக மருத்துவ பரிசோதனை பண்ணணும்.
ஏன்னா அவர் 60 வயதுக்கு மேற்பட்டவர். டெய்லி ரத்த கொதிப்புக்கு மாத்திரை சாப்பிட்றாரு. அவருடைய அந்த பிபி லெவல் இதெல்லாம் கூட கொஞ்சம் குறையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறனால அவருடைய உதவியாளர் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி கொடுக்குற மாத்திரையை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டாப்ல. இப்போ அவர் நேராக சிறைக்கு போயிடுவார். அப்போ ரைட்டாக சிறைக்கு போகும்போது இதில் என்ன ஆகும்னா அடுத்து இவங்க மீண்டும் ஒரு முன்ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த முன்ஜாமீன் மனு வந்து வாய்ப்பு கிடைக்குது. முன்ஜாமீன் வழங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் சாத்தியக்கூறுகள். இது போக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா என்ன ஆயிருக்கு, செந்தில் பாலாஜி அவர்கள் அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணின கையோட செந்தில் பாலாஜியை கரூர் போலீஸ் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு, சென்னை போலீஸ் ஒரு பக்கம் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரத்தை பொறுத்த வரைக்கும் 9 பேரை கைது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு முன்ஜாமீன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நேரடியாக விசாரணை கைதியா மாற்றி 15 நாள் வந்து இன்னைக்கு அவங்க கடுங்காவல் அந்த காவலில் இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மெயின் தலையான செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியும் எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது இப்போதான் அசோக் அவர்கள் வெளியில் வந்து அவர்களுடைய வக்கீல் மூலியமா முன்ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த மனு பார்த்தீங்கன்னா இப்போ சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு மேலே விசாரணைக்கு வந்து அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா அப்படின்லாம் பார்க்கும்போது சில விசாரணைகளில் வெளியே வர்றது இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்ற விஷயம். ஏன் அப்படின்னா இந்த ஆட்சி கவிழ்ப்பு ஒரு வழக்கு அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியான வழக்கு கிடையாது. ஏன்னா ஒரு 180 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசி இருக்கப்பட்டிருக்காங்க. கார்ப்பரேட் நிறுவனம் இதில் உள்ள இருக்கு. கார்ப்பரேட் நிறுவனம்னு பொறுத்த வரைக்குமே உங்களுக்குலாம் தெரியும், கரூர் நிறுவனம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கரூர் நிறுவனம் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி உதவியாளராக நடத்தப்படுற நிறுவனம். இந்த நிறுவனத்தின் பேரில் ஏகப்பட்ட ஹவாலா பணங்கள், ஏகப்பட்ட அந்த கருப்பு பணங்கள், கொள்ளையடிக்க வைக்கப்பட்ட அனைத்து பணங்களும் இந்த மாதிரியான நிறைய கம்பெனிகளுக்கு ஷேர்ஸா போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்துல தான் அந்த ஒரு பணத்தால தான் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு முதற்கட்டமாக அப்படியே நாங்கள் வந்து சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வருவோம். திமுக சைட்லேருந்து நீங்கள் கையை மட்டும் தூக்குனா போதும் 35 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு. இதுக்கப்புறம் கை தூக்கி முடிச்சதுக்கப்புறமா ஆளுக்கு மீண்டும் பல கோடி ரூபாய் செட்டில் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஒருவேளை நீங்கள் இதை தவறுனீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார் வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி மிரட்டியிருக்காங்கிறதா சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த எம்எல்ஏக்களுக்கு பேசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏக்களுக்கு பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். அப்போ யோசிச்சு பாருங்க, குதிரை பேர வழக்கு, ஏவா வேலுவுடைய சம்மன், அந்த வீட்டில் போயிட்டு அவங்க சர்ச் பண்ணி 40 லட்சம் ரூபாய் எடுத்து திருவண்ணாமலை காலேஜுக்குள்ளே போய் அங்கே குண்டர்களை வச்சு மிரட்டி இவ்வளோ விஷயங்களும் இன்னைக்கு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு நீதிமன்றத்து மூலியமா. என்னடா அதே திமுகவுக்கு இன்னும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சரான நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களுக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா திமுக சும்மா வெறும் வாயம் இல்லாமல் இதையும் போட்டு மெல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம்னா சும்மா அவங்களுக்குள்ள நடந்த உறவினர் பிரச்சனை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைகிறதுக்கும் கட்சிகளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மரிய வில்சன் அவர்கள் ஜேபிஆர் நிறுவனத்தோட ஒரு மருமகன், எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எடுத்து போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருமே கண்டுக்கிற மாதிரி கூட இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் போயிடுச்சு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. என்னன்னா இந்த திமுக முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குதிரை பேர விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மறைமுகமாக பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி எம்எல்ஏக்களை வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ எப்படியும் இடைத்தேர்தல் வந்துடும் அப்படின்ற ஒரு நப்பாசையில் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் இப்போ இல்லை தமிழகத்துக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருச்சுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் 21 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெயலலிதா அம்மா இறந்த சீசனில் கூவத்தூரில் நடந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். 16ல் யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 2 அணியா பிரிகிறாங்க. கூவத்தூர்ல பயங்கர பிரச்சனை நடந்துச்சு. இப்ப குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்கிற இந்த திமுக அத்தனை கோடி வச்சிருக்கிற ஒரு கட்சி, ஊழல் ஊற்றுக்கண்ணா இருக்கிற அந்த திமுக ஏன் அந்த டைம்ல ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தூக்கி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கல? இது யோசிச்சு பாருங்க. இது யாரோ யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழக எம்எல்ஏவை நம்ம விலைக்கு வாங்கிடுவோம்னு நினைக்கிறவங்க ஏன் அந்த டைம்ல யோசிக்கல அப்படின்னா, நீங்க ஆட்சி அமைச்சாலும் நாங்க அமைச்சாலும் ஒண்ணுதானே, நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே, என்ன ஓவர்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வேலூர் மீட்டிங்ல பேசியிருப்பார் பார்த்தீங்களா? அதுதான் உண்மை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இவங்க பண்ணியிருக்கிற ஒவ்வொரு குட்டும் இன்னைக்கு வெளிப்படுது. மக்கள் முன்னாடி திமுக தோல் உரித்து காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. திமுகனா திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவும் ஒரு பக்கம். இன்னைக்கு சல்லியா நொறுக்கிட்டியப்பான்னு சொல்கிற மாதிரி எடப்பாடி அவர்களை இனிமேல் யாருமே எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல மாட்டாங்க, துரோகி பழனிசாமின்னு சொல்லுவாங்க. திமுகவுடைய சேர்ந்துக்கிட்டு செய்யக்கூடாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு எதுக்காக கட்சி எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சாருன்னே தெரியாமல் ஜெயலலிதா அம்மாவுடைய சேலையை உருவுன கட்சியில் போயிட்டு இன்னைக்கு வந்து நான் கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சி எப்படியாவது அமைச்சிருவோன்ற அந்த பதவி வெறியில் இன்னைக்கு எடப்பாடி பண்ணின வேலை யோசிச்சு பாருங்க எப்படிலாம் நடந்திருக்குன்னு. இதனால தான் வந்து அந்த துரோகி கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான் வெளியில் வந்த எல்லாருமே.
அதை அரவணைக்கிற கட்சியாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் போகுது. வாஷிங் மிஷின்னு வந்து எதிர்வினையாக ஆட்டிகிட்டு இருக்காங்க. அது வேற பிரச்சனை. அதில் வந்து அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நம்ம கேட்க போகிறோம். அதையும் நம்ம கேட்காம விட போகிறதில்ல. அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டாங்க, என்னங்க இதெல்லாம் ஒரு தப்பு அப்படின்னு கடந்து போகிறதுக்கு வேலையும் கிடையாது. அங்கேருந்தும் ஏதாவது ஒரு தப்பு வந்தால் நம்ம அதை பற்றியும் பேசுவோம் அப்படின்றது நம்ம கருத்தாக இருக்குது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அடுத்தடுத்து வந்து அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. சில பேர்லாம் டவுசர்லேயே கழிஞ்சிட்டாங்கன்ற நியூஸ் எல்லாம் வேற வருது. இன்னும் திமுகவுக்கு என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்றதும் கனிமொழி அவர்களுடைய கண்டனம் மட்டும்தான் எனக்கு இன்னும் வந்து கோபத்தை ஏற்படுத்துது. என்னன்னா திமுக இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் வந்து குற்றம் சாட்டுறாங்களே ஏன் அப்படின்ற கேள்வி உதயநிதி அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எங்கேயோ ஒரு வேற உலகத்தில் இருந்துக்கிட்டு சும்மா 2 லைன் நியூஸை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கணுமேன்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் சைடை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த அடியாட்கள்னு சொல்லலாம். ஏன்னா நிர்வாகிகள், செயலாளர்கள், உதவியாளர்கள்லாம் சொல்லக்கூடாது. பூரா குண்டர்கள், அடியாட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாலை மறியல் பண்ணுறது, அந்த எஸ்பி அலுவலகத்தை இன்னைக்கு முற்றுகையிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து அந்த எஸ்பி அலுவலகத்தை சுற்றி நிற்கிறாங்க. ஆல்ரெடி உள்ளே போட்டாச்சு, இனி உள்ளே தான் போய் ஆகணும். ஜாமீன் முன்ஜாமீன் வராரோ இல்லை ஜாமீனில் கிடச்சி வெளியில் வராரோன்றதெல்லாம் வேற. இல்லை செந்தில் பாலாஜி மாதிரி எதுவும் நெஞ்சு வலி நாடகம்லாம் வரப்போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் தெளிவாக பேசுவோம். நம்ம சேனலை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்க நம்மளுடைய வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.